ஆளும் திமுக அரசின் மீதான விமர்சனம் அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடியது, அவங்க பதில் சொல்லுவாங்க, அரசியல் இயல்பு. ஆனா கூட்டணி கட்சிகளின் மீது பிரதானமாக அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க. சமூக போராளிகள்லாம் எங்க போனாங்க, அன்றைக்கு போராடினார்களே அவர்கள்லாம் எங்க, கூட்டணி இதுதான் கூட்டணி தர்மமான ஏராளமான நெருக்கடி உங்களுக்கு இருக்கா? எந்த நெருக்கடியும் இல்லை. இதே திமுக அரசு தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரம் வேலை நேரத்தை நீட்டித்த போது களத்தில் இறங்கி போராடியவர்கள் தான், குரல் கொடுத்தவர்கள் தான். சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறோம், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி மக்களை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் கூட்டணி கட்சி என்கிற பெயரில் நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. கட்டாயம் எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். இது கடந்த காலங்களில் பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன உறுத்துதுன்னா, சட்டமன்ற தேர்தலில் இருந்தார்கள், அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலையும் இது இருந்தாங்க. அது இந்திய அளவிலான ஒரு அரசியல். பாசிச பாஜகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் என்கிற முறையில் ஒரு தேசிய விஷயத்துக்காக, அதற்காக நாங்கள் துணிந்து அந்த கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை விட ஒரு முக்கியமான முதல் எதிரியை அப்புறப்படுத்தணுங்கிறதுல தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். எனவே இது அவர்களுக்கு உறுத்துது. எனவே இதை ஒரு காரணமாக வைத்து பேசுகிறார்கள். இல்லை, என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சரை பதவி விலக சொல்லுங்க, கூட்டணி கட்சிகள் நீங்க சிபிஐ விசாரணை கோரணும். பாஜக நட்டா அவர்கள் கார்கேவுக்கு கடிதம் எழுதுறாரு, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எல்லாம் களத்துக்கு போங்கன்னு சொல்றாங்களே. அதான் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, சிபிஐ என்ன வானத்திலிருந்து போத்துக்கிட்டு குதிச்சதா? ஜெயலலிதா அவர்கள் சொன்னதை சொல்றீங்க, அவர் பேசியதா நான் சொல்றேன் என்னுடைய வார்த்தையா. குறிப்பாக கோவை அந்த கார் வெடிப்பு, குண்டு வெடிப்புன்னு சொன்னீங்க. 4 நாளுக்குள்ள இந்திய தமிழக காவல்துறை அதை சரியா பண்ணலை. இதே அண்ணாமலை அவர்கள் 4 பால்ரஸ் குண்டு எடுத்துக்கிட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அவர் புலனாய்வு புலி எல்லாம் காமிச்சு ஊடகங்கள்லாம் வந்தது. சிபிஐ கொடுத்துட்டோமே, கொடுத்து எவ்வளோ வருஷம் ஆகுது? இப்போ 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. என்ன அதில் முன்னேற்றம்? கண்டறியப்பட்டார்களா? குற்றவாளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? என்ன நீங்கள் அதில் முன்னேற்றம்? அந்த வழக்கில் சிபிஐலேயே கிட்டத்தட்ட 55% வேக்கன்சி இருக்கு. இந்த லட்சணத்தில் தான் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் மேலும் மேலும் கொடுக்கறதுனால அது ரொம்ப தீவிரமாக வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. சிபிசிஐடி என்ன, காவல்துறை இதில் இன்வால்மெண்ட். நான் நண்பர் சொல்கிறத ஒத்துக்கிறேன். அந்த காவல்துறை நிர்வாகம் கட்டாயம் இந்த கள்ளச்சாராய பெருகளோடு தொடர்பில் இருந்திருக்கு. அதன் விளைவு தான் அந்த காவல்துறை நம்பாமல் தான் சிபிசிஐடி வருகிறது. இப்போ நீங்கள் சிபிசிஐடி எடுத்துகிற இடத்துல எல்லாம் காவல்துறையை சேர்த்து தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எனவே இது ஒரு பெரிய துன்ப சோக இடை ஓடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது ஒன்றும் மாற்றல. ஆனா நீங்க இதை உடைச்சு பேசணும்னா, ஆளும் திமுக அரசுக்கு எதிராகவே கூட்டணி கட்சிகளை போராட வைக்கணும் அப்படின்ற ஒரு வியூக கணக்கு உங்களுக்கு இருக்கு. அதை நோக்கி உங்களை புஷ் பண்றாங்க. இவங்க சொல்லி நாங்க போராடணும் அவசியம் இல்லை, நாங்களே போராடுவோம். இதுல இருக்கிற தன்மைகள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கள்ளக்குறிச்சி இப்போ தமிழ்நாட்டு அளவுல சராசரி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருது. நிறைய ஏழை எளிய விவசாய தொழிலாளர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு மாவட்டம். அங்கே அரசு விற்கிற மதுபான விலை அதிகம். இந்த மாதிரி கள்ளச்சந்தையில் வருகிற கள்ள சரக்கு, அதாவது என்ன சொன்னால் சட்டவிரோதமாக காய்ச்சி விற்கப்படுகிற சரக்கு கம்மி. எனவே தான் இந்த வியாபாரம் போகுது. நீங்கள் பூரண மதுவிலக்கை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் பூரண மதுவிலக்கு தானே இருந்துச்சு. அப்பயே காந்தியோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஒத்துக்கிட்டாரு. ஆனா சத்தியமூர்த்தி அதை ஏற்றுக்கொள்ளல. இப்ப உங்களுக்கு ஒரு 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 நெருக்கடி வந்திருக்கான்னு கேட்கிறேன். இப்ப சத்யன் உங்களை கொஸ்டின் பண்றாருல, நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல சிபிஐ விசாரணை, இன்னைக்கு ஏன் கேட்கலன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமா. ஏன்னா இப்ப நீங்க பாசிச பாஜக எதிர்ப்பு அப்படின்லாம் சொல்லி ஒரு எதிர்ப்பில் ஒரு அணியை கட்டிட்டீங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வருகிற போது அது உங்களுக்கு நெருக்கடியா மாறி இருக்காங்க. எங்களுக்கு நெருக்கடி இல்லைங்க. யார் தவறு செய்தாலும் அதான் நாங்க சொல்றோம். கூட்டணிக்குள்ள சிக்கல், கூட்டணிக்குள்ள என்ன சிக்கல் வரும்? நாங்க சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரி அந்த மாவட்ட நிர்வாகம் மிக மோசமாக நடந்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அவர் நடவடிக்கை எடுக்காமல் அந்த மாவட்ட நிர்வாகத்தை காக்கிற இடத்துல இருந்தாரா நாங்களும் களத்தில் இறங்கி போராட்டி இருப்போம். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அவங்க மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. என்ன அந்த அகில இந்திய கையேடுகள்லாம் இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதெல்லாம் தூக்கி போட்டு உடனடியாக குற்றவியல் நடவடிக்கைக்கு ஏதாவது வழக்கு தொடுக்க முடியுமா, அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா என்பது குறித்தும் இந்த அரசு சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். குபேந்திரன் சொன்ன இடம் தான் லெனின்னு சொல்றாரு. இப்போ இந்த அரசு முடியாது, நாங்க செய்ய முடியாதுன்னா கூட்ட நாங்களும் களத்துக்கு வந்திருப்போம். அரசு இப்ப கூட சட்டமன்றத்தில் அவங்க அறிவிச்சது என்ன? அவங்களுக்கு தெரியாதுல எந்த அரசு இது மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. சொல்றாங்க எந்த அரசு அப்படி சொல்லுவாங்க? இதே அதிமுக ஆட்சி காலத்துல, ஒரு நிமிஷம் நான் என்னோட நேரத்தை முடிச்சிடறேன். அதிமுக ஆட்சி காலத்துல 142 பேர் கள்ளச்சாராயத்தில் செத்தாங்க. எங்க? ஓசூர், அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 3 இடத்துல. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்பவும் இதே மாதிரி பிரச்சனை. எங்கெல்லாம் பார்டர் ஸ்டேட்
ஸ்டேட் வருதோ, இப்போ அங்கே கர்நாடகா, இங்கேயும் என்னன்னா ஒரு பக்கம் பாண்டிச்சேரி வருகிறது. அப்போ இந்த இடத்துக்கான அப்போ கூடுதல் விஜிலன்ஸோட இருந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அப்போதும் கூட எடுத்தோம் கவிழ்த்தோம் நாங்க பேசலாம். அப்ப இந்த மாதிரி கடத்தல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்க சொல்றோமே தவிர கருத்து தான் 20 செகண்ட்ல சொல்லிடுறேன். கடந்த 13 ஆண்டுகளாக கள்ளச்சாராய மரண சாவுகள் இல்லைன்னு சொன்னது திமுக சட்டமன்றத்தில் எக்ஸைஸ் பாலிசி அறிக்கையில் 2022. அதன் தொடர்ச்சியாக வந்த பினான்ஸ் பட்ஜெட் 23 கடந்த 14 வருஷம் இல்லைன்னு சொன்னாங்க. அவரோட கவனத்துக்கு கொண்டு வந்துரு. இன்னொரு விஷயம், நீங்க என்ன முடிவு என் முடிவை தெளிவாக தான் சொல்றேன். என்ன இந்த தவறு நடைபெற்றது முதல்வரின் அஜாக்கிரதைன்னு அவர்கள தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு. உங்க கூட்டணி கட்சியிலே சொல்றாங்க டிஜிபி முதலமைச்சருக்கு தெரியாதுங்கும் பொழுது உங்களுடைய வேலையை நீங்க செய்யல தார்மீக பொறுப்படுத்தி பதவி விலங்க. 2வது, இதன் முன்னாடி நடைபெற்ற அனைத்து சம்பவங்களுக்கும் இதுவரைக்கும் நியாயம் கிடைக்கப்படவில்லை. சிபிசிஐடி யார் கீழே இருக்கு? முதல்வர் கீழே இருக்கு. அப்ப இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்க கருத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்க. போராட்டம் பண்றோம்ங்கறாங்க. உதாரணத்துக்கு நாங்களும் போராட்டம் பண்றோம்ங்கறாங்களே, வரவேற்கிறோம். ஆனா உங்க போராட்டத்தோட முடிவு என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லையா? நியாயம் கிடைக்கணும், கூட்டணியை உடைக்கணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு இல்லையா? இது மக்கள் எடை போடுறதான. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? நீங்க கூட்டணியா இருக்கீங்க, நீங்க கோரிக்கையை முன்வைக்கிறீங்கல்ல, போராட்டம் நடத்துறது எதுக்கு? அரசு இயந்திரம் செயல்படணும்னு போராட்டம் வச்சீங்கன்னா நாங்க சொல்ற அரசு இயந்திரமே செயல்படல, அதனால நடந்துச்சுங்கிறோம். அப்ப உங்க போராட்டம் தவறான போராட்டம்ல. அப்ப உங்க போராட்டத்தோட முடிவு என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்களும் போராட்டம் பண்ணோங்கற இல்லாம உங்க போராட்டத்தோட முடிவு சார் இப்ப என்ன? இப்ப விசிக போராட்டத்துக்கு இல்ல, விசிக போராட்டத்துக்கு கூட அனுமதி நாங்களும் போய் கலந்துக்கிறோம் பூர்ணமது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நாங்களும் போராடுறோம்னு போராட்டத்துக்கு வரீங்க, நீங்க முழக்கத்தை பெருசா வைங்கன்றாங்க. இந்த அரசை நோக்கி பேசணும். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. முதலமைச்சர் அந்த குற்றத்தை உணர்ந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு உடனடியாக எல்லா துறைவாரி நடவடிக்கையும் எடுக்கிறாரு, சட்டமன்றத்திலையும் அறிவிக்கிறாரு, இழப்பீடு தொகையிலேருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவித்திருக்கு. அது போதுமானது அல்ல, இது அதை வந்து நிச்சயம் நிவர்த்தி செய்யாதுங்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, தன்னுடைய பொறுப்பை அவர் துறக்கலை, அதுக்கு பொறுப்பு ஏற்கிறார். ஆனால் ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் 13 பேரை சுட்டு கொண்டீங்களே, குருவி காக்கா குருவி மாதிரி, அப்போ நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? இதே எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அன்னைக்கு முதலமைச்சர், நான் டிவியில பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். பொறுப்பை துறந்தவர்கள் நீங்கள், பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அரசையும் எப்படி சமமாக பார்க்க முடியும்? அப்ப எங்க சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவி இல்ல, நான் இதுக்கு வாங்க மாட்டோம்னாரா? தொலைக்காட்சி அவர்கள் கருத்தை என்ன தலைமைச் செயலாளர் உடைச்சிட்டாரு. அப்ப இருந்த தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது சொன்னாரா இல்லையா? நீங்க தார்மீக பொறுப்பேற்றீங்களா? அதுக்கு பேசலாம். இப்போ உங்க கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்லுங்க. பேசலாம்.